கைஸ் நாம இன்னைக்கு கெஸ் எமோஜி ஃபார் பிரைண்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போய் இதுவும் செய்யலாம். இதுதான் கைஸ். ஓகே கைஸ், புரிஞ்சு போச்சு கைஸ். இதை வச்சு அதை கெஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து இங்கேருந்து பிரைண்டர் எடுத்துகிட்டு போகணுமாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரேர் 400 கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், ஸ்டால் ஃப்ரெடி ஃபேருதான். நெக்ஸ்ட்டு கோகோ ஃபேண்ட் எலிஃபண்ட் கைஸ். நெக்ஸ்ட் இப்படி போனேன்னா ஓகே கைஸ், இங்கே வச்சுருவோம். ரோப்ளக்ஸ் கேட்குறாங்க. இங்கே தான் வச்சுருக்கேன். ஓகே, செட்டிங்ஸ் மியூசிக் ஃபுல்லாக ஆஃப் தான். ஓகே கைஸ், மியூசிக்கே ஆஃப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசு எடுத்ததுக்கு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் ரோப்ளக்ஸ் கைஸ், அதனால் இதெல்லாம் எடுத்து மேலே வச்சுருவோம். நெக்ஸ்ட் இது தான். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 5K இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுவோம், இது பாருங்களேன், எது மியூட்டேஷன் போய்ட்டுருக்கு. ஃபஸ்ட் ஒன் ஃப்ரீ, நெக்ஸ்ட்டு காசு கொடுத்து இது பண்ணியாச்சு கைஸ். என்ன மியூட்டேஷன் தெரிலங்க, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஃபியூஷன் பண்ணுறது லீடர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5 பார்த்திங்கன்னா சேவ் பிரைண்டர். இங்கே இன்னொரு கிராஃப்ட் மிஷின் இருக்குது. ஓகே கைஸ், இங்கே பாருங்களேன், இங்கே தான் இருக்குங்க. டே அது கைஸ் ஃப்ரீ பிரைண்டர்ஸ் தான். ஓகே முடிங்க, நம்ம போய் இந்த மியூட்டேஷன் டைமில் போய் எடுத்துகிட்டு வரலாம். ஸ்ட்ராபெரி ப்ளஸ் எலிஃபண்ட் இஸ் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் கைஸ். இங்கே வந்தோன்னா இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ். நெக்ஸ்ட் இது என்னன்னா ட்ரோல் ஃபேஸ் அப்புறம் கமெண்ட் இதாங்க. ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஹாபி வேறு பண்ணணும். என்னடா இப்படி பண்ணுறீங்க, சோதனைகள் மேல் சோதனை தள்ளுங்கிறான். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா டேப் டு ஓப்பனா பேக் பேக்கா சரி வருங்க. இங்கே பாருங்கள் ஒரு மியூட்டேஷன் ஆக்கர் பில்குல் பார்த்தப்பீமா கைஸ். அங்கே கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா 15 பிரைண்டர் எடுத்தால் தான் அன்லாக் பண்ணணும். ஓகே கைஸ், வாங்க இன்டெக்ஸில் என்னென்ன மியூட்டேஷன் ஆக்கர் தாங்க இருக்கிறது பெஸ்ட்டு. இது காமனா அன்காமன் கைஸ். கிஃப்டில் 5K கேஷ் இருக்குது. சரி, அது எடுத்து கைஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கொண்டு போகணும். ஏன்னா 1K பிரைண்டர் கைஸ், 1K பிரைண்டர் கிளிட்டரி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இருக்கா. இதில் தொட்டா கூட அவ்வளோவாங்க. இது ஒரு ரீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வாங்க இருங்க, நம்ம ஹெச்பி குறைதான் இல்லைன்னு பார்ப்போம். இது என்ன விடாது, இதான் நினைக்கிறேங்க. ஆமாங்க இதுதாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே காமிக்கிறது தப்பாக போனால் ஹெச்பி தான் குறையுமா. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்க்கு போகணும். டிக்ளைன்ரா இதை வச்சுருவாங்க ப்ளேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து காசு எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இதை அப்கிரேட் பண்ண முடியுது. அப்கிரேட் பண்ணிடுவாங்க. 44K எவ்வளோ அப்கிரேட் பண்ணுறோமோ அவ்வளோ. என்னது ஒன்று. ஓகே நோடா. ஓகே கேஸ், நல்ல வேலை ஆடா. ஓகே கேஸ், கொடுங்க. அந்த மியூட்டேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போய் அப்கிரேட் பண்ணுவோம் கேஸ். ஒரு கேரி, அப்புறம் கேரியெல்லாம் வாய்ப்பு இல்லை கேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் கேஸ். நம்ம சீக்கிரமாக போயிட்டு வர கேஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா 39 வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா போகணும். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கீழே வைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள் இன்னுமே இருக்குது கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள். நெக்ஸ்ட்டு இது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது, நெக்ஸ்ட்டு இது. ரெண்டாக ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஓவராக இது பண்ணோம் அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வேறு ஏதாச்சும் பெஸ்ட்டு இருக்கா? இல்லை கைஸ், அந்த 400 தாங்க பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதாங்க. இது வெறும் ஜம்பிங் தானே, ஈஸி தான் கைஸ், ஈஸியாக பி கைஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் 4Kலாம் இருக்கா. அது இந்த மியூட்டேஷன் கைஸ். பார்த்தீங்கன்னா 160, பட் மியூட்டேஷனில் 4K 4K கைஸ். அங்கே பாருங்கள், லக்ராண்டே எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் ஏக்கரில். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கான். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே போவோம். ஏன்னா 4K பிரைண்டரில் அவசரப்பட்டோம் அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா போனாலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, கரமா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு 400K வச்சு அப்டேட் பண்ணுறேன்டா. எவ்வளோ போக முடியுமோ போகலாம். ஓகே கேஸ், இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 28K மாற்றியாச்சு. மீதி காசுக்கு இவனை அப்டேட் பண்ணிடுவோம் கேஸ். பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான் இருக்குது. ரிவாக்ஸில் என்ன இருக்குது. என்னடா 10 மினிட்ஸ் ஆகும், ஆனால் இது காய்ச்சிட்டே இருக்கு. ஷாப்பில் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்கா? ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இல்லை. அப்புறம் இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சிவ் தாங்க. ரோப்ளக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது இது பார்த்துட்டு. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 600K. பார்த்தீங்கன்னா நம்மளால் 2 எடுத்துகிட்டு வர முடியும் கேஸ். இது என்ன விடாது, க்ரீன் கலருங்கிறதுனால நான் இதில் போகிறேன்.
ஓகே கேஸ் இது 6-9. ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நடந்தே போயிடலாமா? போயிடலாம் கேஸ். நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் நின்றனாலும் ஆகட்டும். ஓகே நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். வாட் ரைடா இஸ் டேஸ்? ஈஸி கேஸ். காலை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மியூட்டேஷன் இல்லாததுனால நெக்ஸ்ட்டு நம்ம டேட் தெரியும்டா என்னடா. ஓகே எஸ் நம்ம இன்சைட் தான் விளையுதா? அப்போ நம்ம இப்படி போயிடலாங்க. ஓகே ஒரு வழி வந்துட்டேன். இங்கே ஏதாவது சேட்டர் இங்கே லெஜெண்டரி இருக்குது. இங்கே பாருங்க மீட்டிங் சாரி எக்ஸ்கோட்டிக் ப்ளேஸ். இது பின்னாடியே போயிருந்தேங்க. பின்னாடி மட்டும் ஏதாச்சும் வந்து சொல்லி முடிச்சிடாதீங்களா? இப்போதான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வியூ எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பத்திரமா கொண்டு போய் பேஸில் வச்சுருந்தாங்க. 20 இது பேஸ் என்னன்னு சொல்லுங்க. இதான் மிஸ் 23K கைஸ் per செகண்டுக்கு. அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் பேஸ். என்னடா பேர் வாயில் வர மாட்டேங்குது. சரி விடுங்க. என்னாச்சு ஜஸ்ட் மிஸ் தான். எதில் போனோம்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதோ ஆக்சுவலி தான் மிஸ். அவ்வளோதாங்க மட்டாயம் ப்ரோவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரீபர்த்து காமிக்கிறேன். ஓஹோ 500K இவங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே எஸ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டருந்தே 500K நான் எடுத்துகிட்டு அப்படியே அப்கிரேட்ரா. ஓகே எஸ் கஷ்டே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். ஒரு ரீபர்த் மட்டும் பண்ணுவோம். அது பண்ணுறதுனால என்ன யூஸ்? ஃபஸ்ட்டு கேஷ் மட்டும்தான் மல்டிப்ளேயர் ஆகுமா? பட் ஸ்பீடெல்லாம் லாஸ் ஆகிடுச்சாங்க கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி ஃபஸ்ட்டுலேருந்து இது பண்ணி ஆகணுமா? ஓகே எஸ் பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தது ரீபர்த்தா திரும்பியுமா? ஓகே நான் கொஞ்சம் காசுக்கு பார்த்தீங்கன்னா இவனை அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். இப்போ வேணால் ரீபர்த் பண்ணுவோம் கைஸ். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 200K தானே ஆகும். ஓகே அவங்கள்ட்ட இருந்தே காசு சீக்கிரமாக கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்டுக்கு இன்னும் 10 minutes இருக்குன்னு நாங்கள் இன்டெக்ஸில் போய் பார்ப்போம் கைஸ். அது என்ன ரைடாக ஆகே நான் எடுத்துதா இங்கே இருக்குது வேல்யூவோடு போட்டுக்கோங்க. இதோட எண்டிங் பார்த்தீங்கன்னா 2.83 பில்லியன். அது ஏஞ்சல் ஸ்ட்ராபெரி இருக்குங்க. அப்பா என்னடா டிஎம்எக்ஸ் 50 ஆமாம் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வச்சு இதை அப்கிரேட் பண்ணிட்டு ஓடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ அப்போ போல் கேரியும் போச்சு ஆடாப்பா இல்லைங்களா? ஓகே ஆஹாக்கா ரோப்ளக்ஸ் கேட்குறாங்களே. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 56 ஸ்பீடு இருக்கும். ரொம்ப ஓரம் இருக்கே. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 50 இருக்கும். சரி 40 வச்சுருக்கலாம் கைஸ். இதில் தாங்க பத்தாது இல்லையா? ஓகே இதுவே வைப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் இதுதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து போயிடுவோம். நடந்து வந்துட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எதுவாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதாங்க கரெக்டாக ஆன்சர். தவியே இல்லாமல் ஜம்ப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் காலைக்கு ஆள் அமௌண்ட் கண்டிப்பாக ஆகிட்டு ரோப்ளக்ஸ் கைஸ். அங்கே ஏதோ டைமிங் ஓடிட்டுருக்கு கைஸ். இருங்க நான் போய் பாட்டு வரேன். எங்கடா டைமிங் அங்கே? ஓகே இதோ இங்கே வரக்கு ஆட பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் ஓடிடலாம் கைஸ். இப்போ தானே நம்ம கிளியர் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்தாச்சு கைஸ். ஈஸியாக ஜம்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டுன்னு போட்டிருக்கனால இவன் தான் ஜஸ்ட் மிஸ் கைஸ். மண்டியிலேருந்து எங்கே போடுவாங்கன்னே தெரிய மாட்டேங்க. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்சைடு போய் பார்க்கலாமா? இங்கே இருக்கிறது எதுவும் பெருசாக இல்லையே. இங்கே மித்திக்கு இருக்க. ஓகே மித்தி கேட்டாச்சு. இது பேர் தராலேலோ தல்லல்லாவா இவன்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் கைஸ். ஏதோ ஒரு ஈவெண்ட்டு கேலக்ஸி கைஸ். ஏதாச்சும் இங்கே மித்திக்கு இருக்கியா? சரி கைஸ் இந்த மித்திக்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு டைம் வந்து பார்க்கும்போது இந்த மியூட்டேஷனில் தான் இருக்குது கைஸ். 2 மியூட்டேஷன் கைஸ். என்னென்னு சைடில் பார்த்துக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வாய்டா இருங்க. இங்கெல்லாம் இதில் போய் பார்ப்போம் கைஸ். ஒன்று கேலக்ஸி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேக்கரா. என்னடா அது? இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ மாதிரி இருக்குது கைஸ். அதனால என்னன்னு தெரில. என்னடா ஜம்ப் எவ்வளோ இதாக பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்தே ஓடிடலாம். அதுக்கு போய் வாயில் வெள்ளக்கடை வச்சுட்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். நான் பாட்டு இங்கே பாருங்கள் லக்கி பிளாக்கு. ஆனால் இதுதான் கரெக்டு. ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது 2மே மெட்டிக் கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம இவங்க 2 பேத்துக்கும் ஒவ்வொரு அப்கிரேட் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இவனுக்கு மட்டும் 2. நெக்ஸ்ட் இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போனோன்னா 35 இருக்குது கைஸ். இது பண்ண முடியுமா? கேரி ஒன் பண்ணிவிட்டு மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதை பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. காசெல்லாம் கொஞ்சம் தான் வச்சேன். சரி விடுவேன்.
பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகும். ஆஹா என்னடா அங்கேயும் இங்கேயும் நடக்குதா? ஓகே எஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ரொம்ப லோ ஆயிடுச்சு. இது அந்த 7.5 அது வந்து இதுவேனா அவ்வளோதாங்க. ஏய் நடுவால் விட்டானுங்கடா. ஓகே இங்கே பாருங்க, இங்கே ஒன்றுமே இல்லைடா. அங்கே ஏதோ அங்கே 2 மியூட்டேஷன் இருக்குது. அடுத்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் மிஸ். இங்கே பாருங்கள் 6 இருக்குது, பச்சையாக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா நேராக போனாலே போதும் மிஸ். இல்லை இங்கேயும் ஒரு கேலக்ஸி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மித்திக் மித்திக் வாங்கலையோ மித்திக். இங்கே பாருங்கள் இதில் ஒரு மியூட்டேஷன். இங்கே செலஸ்டிங்க. ஓ இதில் லக் இருந்தால் கூட இதாகுமா? அடடாடா வந்ததுக்கு இன்னொன்று தேவைப்படுமே. ஓகே இன்னொரு மித்திக்கலாம் 189 அதுதாங்க நம்மளுக்கு லக்கு. தள்ளுங்கடா. ஹெச்பி பார்த்தீங்கன்னா அது பாட்டு கேடிது கைஸ். அதனால் நம்ம கவலையாக வருவாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப சீனாக போட்டோன்னா வைங்க அவ்வளோதான்டா சோழி முடிச்சுட்டு வாங்க. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இங்கே நின்றுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஓடிடுறா. ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம போவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிரிண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பேஸ் அப்கிரேட் பண்ண முடியாது. அப்புறம் ஆனால் பேஸ் அப்கிரேடு காணும். ஒருவேளை இங்கே இருக்குமோ 2x கேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஜாப்பு. நெக்ஸ்ட் இங்கே 2 ரோப்ளெக்ஸு. நெக்ஸ்ட் ஆட்டோ இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு இருக்குல்ல, இதை வச்சு போட்டுருவோம். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒன்று வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வச்சுட்டேன். அந்த செலஸ்டியலை மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்று நெக்ஸ்ட் இது ஒன்று. காசு கேட்குறாங்க. இருங்க இங்கேருந்து ஃபுல் காசு வேறு ரோப்ளெக்ஸ் வைக்கிறேங்க. அடே தெரியாமல் இவங்க போய் பாட்டு வச்சுருக்காங்க. ஓகே கேஸ் திரும்பி வச்சுன்னா சரி விடுங்க. டேய் நம்பிக்கையே இல்லைடா. ஓகே கேஸ் நம்ம மேலே வந்துட்டோம். ஓவராக இதாக இருக்கேன். சரி மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மைனஸ் ஒரு 41 மினிட்ஸு இப்போ 31 மில்லியன் வச்சு படா ஆடா இன்னும் மைனஸ் தான். 19 ட்ரையர்ஸ் இதாங்க நார்மல் ஸ்பீடு. இப்போ அப்புறம்டா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியில் 39K வச்சு இது பண்ணுறேன். என்னங்க வெறும் 300K தான். நான் கீழே ஒருத்தன் தான் அவனையாச்சும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். யாராணி இவன் தாங்க. இவனே பார்த்தீங்கன்னா 300K வந்துட்டான். அவனையே தாண்டிட்டாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் போகிறாங்க. என்னடா சொல்கிறீங்க? ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா போவோம். தப்பாக வந்துட்டுங்க. ஐயோ கீழே வந்துட்டா. காலங்கள் நம்மளை சதி பண்ணிக்கிறது நண்பா. இங்கிருந்தாங்க ஒரு ஜம்ப்டா. ஓகே கேஸ் அவ்வளோதாங்க. இதில் எதுவும் தெரில. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இதில் எதுடா பார்த்து போயிருந்தாங்க. அவ்வளோதாங்க. சொல்கிறேன். போயிட்டோம். அவன் பாருங்க என்னென்னமா எடுத்துகிட்டு வரான்டா. பாருங்களா என்னடா இப்படி கொடுத்துட்றீங்க ப்ரோ. இருக்கிற மியூட்டேஷன்லேயும் போயிடும் போலையா. இவனடா ஊடிண்டின் லக்ராடேன்னு இருக்கிறான். இப்போ எங்கடா விழுகுது? அங்கே வந்துச்சு காசு. பார்த்தீங்கன்னா இதாங்க. ஓகே எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மியூட்டேஷனுமே இல்லையே ப்ரோங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே செலஸ்டியல் மட்டும் இருக்குது பேஸ். வாங்க எடுப்போம். நெக்ஸ்ட்டு செலஸ்டியல் எக்ஸ்ட்ராலிக்கெல்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்க போகிறதில்ல. இப்போ மேலே போகலான்னு இருக்கேன். அந்த ஃப்ரீ கோடு தான்டா. டே என்ன நினச்சாலே இங்கே பாருங்கள் 60க்கு மேலே இருந்தால் தான் விடுவானுங்களாம். ஏன் ஐயோ வந்து செலஸ்டியலும் வச்சே. ஓகேடா எனக்கு என்ன பண்ணுறீங்க? டே எனக்கு அடுப்பாகுதுண்ணா, வெறி ஆகுதுண்ணா. கேஸ் அவன் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டுருக்கான் ப்ரோ. நாங்களாம் அப்படியே வந்துடுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டோம் போல இருக்கே. நெக்ஸ்ட் வாங்க நம்ம இந்த பால் இன்ச்சடி எங்கே வந்து வர மண்டையில் உழுக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தே போகும் கைஸ். இதானே தப்பாக வந்துட்டோம் போல இருக்கே. இங்கே தாங்க இருக்குது. இதை எடுத்துக்கோங்க. செலஸ்டியல் தானே. டெய்லி என்னடா இது? இந்த பாருங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா அழுக்கி அந்த இழுக்கி இந்த அழுக்குன்னு இருக்காங்க. அவ்வளோதான் நம்மளோட இங்கேருந்து ஓடி போயிட்டோம்டா. ஓகே கேஸ் கீழே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யா என்னடா எக்ஸ்ட்ராடிக்கு இருக்கும்ல நினச்சேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட், அதாவது ஏஞ்சல். கீழே விட்டேன். நண்பா போயிடாதுடா. போயிட்டாண்டா. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் பிரைண்ட் ஆட்டு தேவைப்படுது. நம்ம அடுத்த இடத்துக்கெல்லாம் போக வேணாண்டா. ஃபுல்லாக மைனஸ்லேயே போகுது. இங்கே போனோன்னா அவ்வளோதான். செஃப் அப்புறாதா. மண்டையில் போடுறாதீங்களா நண்பா. ஓகே பார்த்தீங்கன்னா வந்தாச்சா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது
ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே செலக்ட் பண்ணாது அங்கே ஏன்டா சொன்னாங்க இங்கே இன்னொரு செலக்ட் இருக்குது பண்டீட்டோ பம்பரீட்டோ வாங்க இது வாழைப்பழம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும்னு ஒரு போய் இருந்தா இந்த ஸ்பீட் அப்டேட் பண்ணிட்டு சும்மா தான் தொலை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இப்போவே 60 மில்லியன் இங்கே ஒரு 1 மில்லியன் நெக்ஸ்ட் இப்படி போகணுன்னா இங்கே பாருங்கள் 400 மில்லியன் கட்டிட்டு இங்கே பாருங்கள் இங்கே மெயின் ஆனது அவ்வளோதான் 600 கேரி கூட பண்ண முடியும். அதை கேரி ஆனது நெக்ஸ்ட் இது ஒன்று அவ்வளோதாங்க ஃபுல் ஸ்பீடா. ஓகே ஆஹா ஏய் ஜம்புடா இன்னைக்கு இந்த கிஃப்ட்டு பற்றி இதுடா செலஸ்டியல் லக்கியா. ஓகே செலஸ்டியல் லக்கி இதில் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கராமா அண்டு இல்லை எனக்கு புரியல ப்ரோ அப்படியே நான் எப்படி அவுட் ஆனேன் எனக்கு வெட்டி ஆகுதா. ஓகே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டே இவங்கள்தான் நடுவால் வந்து தொல்லை பண்ணுறாங்க ப்ரோ. ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம் மாட்டேன். ஓகே 6-7 இல்லை கராமா அந்த மாதிரி தான்டா இன்னும் இங்கேருந்தே ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகுமான்னு பார்த்தா இந்நேரத்துன்னு பார்த்து செலக்டிலாம் காணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோகோ ஃபேண்டோ எதிர்பார்த்து தானே நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்போ பாருங்க ஜாம்புடா. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செலக்டியலுமே இருக்குது இருக்குது பார்க்குறா மாற்றி இங்கேருந்து அங்கே போக முடியுமா. ஆஹா இந்நேரத்துக்கே கீழே விழுந்துட்டேன் அங்கே எப்படி பார்க்குறாங்க. ஐயோ வெளியே ஆக்குறாங்க. ஒரு 100K கிடச்சிருக்கு கைஸ். ஆனால் இந்த ஸ்பின் வீல் இருக்குது 2 ஸ்பின் இருக்குது கைஸ். ஓகே ஒன்று பண்ணிட்டேன் என்ன கிடைக்க போகுது ஏதாச்சும் மொக்கையாக தான் கொடுப்பானுங்க. ஆட போங்க இருக்கலையே அதாங்க மொக்கை. ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டையாச்சும் கொடுத்துருக்கலாம் இல்லைனா அது கூட வேணும்டா. இந்த அவ்வளோதாங்க ரேங்கம். இதில் ஏதாச்சும் ஒரு நல்லதாக கிடைக்குமா ப்ரோ என்ன ப்ரோ கொடுத்தீங்க ஒன்றுமே காணும் இப்படி ரேண்டம் ஒரு வேலை இதெல்லாம் ஒரு ட்ரெயின் ஆட்டாடா நெக்ஸ்ட் கொஞ்சம் அப்டேட் போட்டுருவோம். ஐயோ நம்மளை பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறானுங்களே. ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நின்று வீடியோ முடிப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள் இந்த விடைபெறுவது நான் உங்கள் நிஷாந்த். பாய் பாய்.